இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் அமேசான். நான் மீஷோவில் சேல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதில் அதிகமாக சேல்ஸ் நடந்துச்சு. ஆனால் அதுக்கான ப்ராஃபிட் எனக்கு கிடச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஸோ நான் மீஷோவில் ட்ரை பண்ணேன். இது மீஷோவில் ஆர்டர். அதாவது எனக்கு ஒரு 2 பிளான்ட் தான் ஆர்டர் வந்துச்சு. இது என்ன பிளான்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு இது என்ன பிளான்ட் நான் சேல் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பிளான்ட்டை நம்ம எப்படி நம்ம லோ காஸ்ட்டில் சேல் பண்ணலாம், பேக்கிங் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 2 பிளான்ட் ஆர்டர் வந்தது. அந்த 2 பிளான்ட்டுமே ஒரு கவரில் வச்சு அழகாக தண்ணி லைட்டாக ஊற்றி எப்படியும் போகிறதுக்கு ஒரு 3 days ஆச்சும் ஆகும். ஸோ நான் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் வீட்டில் கிடந்த ஒரு ஆவாத நோட் எடுத்து நான் அதுக்குள்ளே வச்சு நோட்டு உள்ள மேலே அட்டையை எடுத்து சுற்றி ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பொருள் போகும்போது டக்குனு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு அட்டையை எடுத்து அதை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்லேயே கிடந்த டேப் எடுத்து நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா பிளாட்ஃபாரத்துலேயும் நம்ம எப்படி சேல் பண்ணலாம், பொருளை வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பொருளை விற்க கூட செய்யலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பொருள், டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படிங்கிறதுலாம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தரேன். அப்புறம் எப்படி நம்ம கொஞ்சோண்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அதிகமாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரலான்றது தான் இந்த புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் அமேசான். இதில் எப்படி நம்ம பேக்கேஜிங் பண்ணுறோம், எப்படி நம்ம கொரியர் ஆஃபீஸில் போய் கொடுக்குறோம், இது அவங்களாம் எடுப்பாங்களா, நம்மளாக போய் நேரில் தான் கொடுக்கணுமா, A to Z எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லலான்னு தான் இருக்கேன். இப்போ எனக்கு எப்படி நான் இப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட் என்ன, நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா என்னோடய பட்ஜெட்டும் கிடையாது. ஸோ நான் இருக்கிற பொருளை நான் எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்படி நான் கிராமத்தில் இருக்கிறனால எங்கள் வீட்டில் எங்கள் சுற்று வட்டாரத்தில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் ஒரு பிராண்டிங் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நான் அமேசானில் போட்டேன். அதுபடி நான் நினச்சபடியே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்டர் வந்தது. அதை இப்போ நான் ஆர்டர் பண்ணேன்னா அதுக்கு பேக்கிங்காக நான் அதிகமாக செலவழிக்க முடியாது. ஸோ இருக்கிற பொருளை வச்சு எப்படி பேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய தாட்டை வச்சு தான் இப்போ இருக்கிற பேப்பரை வச்சு நான் பிளான்ட்டை வச்சுட்டேன். இருக்கிற அட்டையை வச்சு பொருள் டேமேஜ் ஆகிறதுக்கு அட்டையை சுற்றி வச்சுட்டு வீட்டிலே டேப்பை வச்சு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்ரெடி தண்ணி ஊற்றினா தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு, இனிமேல் அந்த லீக்கை நான் கட்டுப்படுத்திட்டு கஸ்டமர்கிட்ட சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்லாம் சுற்றி எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோர் அப்டேட்ஸ்க்காக நம்ம இதுக்கெல்லாம் பிராண்டட் பொருட்கள் தான் நம்ம அமேசானில் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அந்த ப்ராசஸ் கிடையாது. நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது மற்றவங்க கையில் இருக்குமானா இருக்கிறதால நம்ம கையில் என்ன இருக்குது, அந்த பொருளை நம்ம எப்படி கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்குறோம், அதுதான் நம்ம கான்செப்டே. இது ஸ்மால் ஒரு சின்ன ஒரு பிளான்ட் தான். இந்த பிளான்ட்டை எனக்கு ஆர்டர் போட்டது சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் போட்டிருக்காங்க. நான் சென்னையிலேருந்து வரணும் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சென்னையில் வந்திருக்கு. இந்த காடுக்கு ஒரு நன்றி அப்படி சொல்லிட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதை நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் இதேமாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருக்குது, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்காக எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி எனக்கு ஜிஎஸ்டி அப்ளிகேஷன்லாம் வாங்குறதுன்னு தெரில, எஃப்எஸ்சி எப்படி வாங்குறதுலாம் தெரில, எது தெரியலனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் இப்போ தான் லேர்னிங் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், எங்கெங்கே போய் என்னென்ன எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தர ஈஸியாக இருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம நிறைய பொருள் சேல் பண்ணலாம், நம்ம ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகலாம். வீட்லேயே நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி கற்றுக்கிட்டு நம்மளாலே முடியும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். கண்டிப்பாக நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கிறேன். போவே நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் போங்க. அது என்னோடய விருப்பமே. வீட்லேயே சும்மா இருந்து காலத்து நேரத்தையும் போக்காமல் என்ன பண்ணுறோம், இருக்கிறத வச்சு நம்ம எப்படி வாழ்கிறோம், இருக்கிறது ஜீரோலேருந்து எப்படி நம்ம 100 போகிறது, அதுதான் நம்ம கோலே. கண்டிப்பாக நம்ம ஜீரோலேருந்து 100 போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய ஃபேஸ் வரலாம், நம்ம நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்தலாம். அதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும் நமக்கு சக்ஸஸ் இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். பல அவமானங்களை தாண்டி வந்தால் தான் நமக்கு வெகுமானங்கிற வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு என்னையுமே நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன். நிறைய லாஸுமே ஆயிருக்கு. அது நான் இருக்கிற பொருள் தான் நான் சில பேர் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இல்லை ஃபேக் கஸ்டமர் இருப்பாங்க. அப்படி போய் நிறைய ஃபேக்கில் வந்துச்சு. நான் அதை எப்படி கடந்து வந்தேன் நம்ம வீட்டில் பார்த்துட்டு